40வது ஸ்லோகம். மணிப்பூரகத்தின் அபூர்வ மேகம். தட்டித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா ஸ்புரன்னாரத்னாபரண பரிணதேந்திரம் தனுஷம் தவ ஸ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம் நிவேஷே வர்ஷந்தம் ஹரமிஹிர தப்தம் திரிபுவனம். 6 இதழ்களுடன் கூடிய மணிப்பூரகத்தில் மேக வடிவமாக சதாசிவ தத்துவம் விளங்குகின்றது. சூரியனால் ஏற்பட்ட வெப்பத்தை மழை பொழிந்து குளிர்விக்கச் செய்வது மேகம். அதுபோன்றே ஊழிக்காலத்தில் 100 வருடங்கள் தொடர்ந்து ஒளிரும் ஊழி சூரியனான ருத்ரனால் வெப்பமடைந்த மூல உலகையும் தனது அமித பொழிவினால் குளிர்வித்து உயிர்ப்பிக்கும் ஒரு மகா மேகம் போன்ற வடிவை இங்கே தியானிக்க வேண்டும். இங்கு மின்னல் கொடியாய் பிரகாசிக்கும் தேவியின் உடலில் பல வர்ண ரத்னங்களாலான ஆபரணங்கள் ஒளிர்கின்றன. மேகம் வர்ஷிக்கும் காலத்தில் தங்கமயமான வில் தேவியின் பக்கத்தில் காணப்படும். இந்திரதனுஷ் எனப்படும் இதனோடு தேவியின் இடது பாகம் தொடங்கி சிரம் வரையிலும் அங்கிருந்து மீண்டும் வலது பாதம் வரையிலும் காணும்போது ரத்ன வர்ண ஜாரங்கள் பொழியும். ஒரு ரத்ன மாலையையும் பார்ப்பது போன்று தோன்றும். மணிப்பூரகத்தில் ஸ்ரீசக்கரம் என்னும் ஓடம் உள்ளதெனவும் இப்பிறவியில் பெருங்கடலை கடக்க வல்லதெனவும் லக்ஷ்மிதாரரின் பாஷ்யம் குறிப்பிடுகிறது. இவ்வாறு இந்த ஸ்லோகத்தை தியானிப்பதனால் முற்பிறவியில் செய்த தீவினையால் ஏற்படும் நோய்களான ஆதை தெய்வீகம், உடலில் உள்ள தாதுக்களின் குறைவுபாட்டினால் உண்டாகும் ஆத்மா தியாகமும், நீர் நெருப்பு போன்றவைகளால் உண்டாகும் துன்பங்களான ஆதி பௌதீகமும் அவர்களை நெருங்க விடாமல் இருப்பதோடு நிலையான ஞானமும் லக்ஷ்மி கடாட்சமும் கைகூடி வரும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலன்.